உணவை உண்ண இருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதி. அன்பையும் அமைதியும் சமாதானத்தையும் அவர்கள் என்று நிறைவாக பெற்றுக்கொள்ள, நோய் நொடியிலிருந்து முழுமையான சுகத்தை பெற்றுக்கொள்ள மருந்தாக இந்த உணவு மாறுவதாக. 5 அப்பங்களை 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு நீர் உணவு கொடுத்தீரை. இதே போல இந்த 10 நாட்களுமாக உங்களுடைய இறை வார்த்தையை இவர்கள் கேட்டிருக்கிறார்கள், இறை உணவை உட்கொண்டிருக்கிறார்கள். இன்று அவர்கள் அந்த மகிழ்ச்சியின் உணவை, அன்பின் உணவை உட்கொள்ள இருக்கிறார்கள். நிறைவாக ஆசீர்வதி. அல்லது குறையாத உமது அன்பு, அதே போல இந்த உணவு குறையாமல் அனைவருடைய மகிழ்ச்சியோடு உண்டு மகிழ்ச்சியோடு வீடுகளிலே அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் மாற அருள் புரிய வேண்டுமாறு இந்த நேரத்தில் அன்னை மரியே ஆரோக்கிய தாயும் சகாயம் புரிகின்ற அன்னையில் காணாமல் திருமணத்தில் வருகின்ற குறையில் உன் மகனைகள் பரிந்து பேசி போக்கினீரே. இதோ அதே போல ஏதாவது குறை இருந்து மக்கள் அனைவரும் அறிந்து கொள்வதற்கு முன்பாக அதை மாற்றிமைக்குரிய காரியமாக, மகிழ்ச்சிக்குரிய காரியமாக நீ மாற்றியதை மீண்டுமாய் இந்த நேரத்திலே ஜெபிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதித்தவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உணவை பரிமாறுகிறவர்கள் தயாரிப்பவர்கள் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.